ஓகே. இப்போ நாம பார்ப்போம் இந்த 13வது கேள்வி. இதுல பாத்தீங்களா இருந்தா ஃபார்மட் பெயிண்டர் பார்த்தோமேனா, அடுத்தது இந்த 2ஐயும் 3ஐயும் பார்த்த மாதிரி தான் சரியானா. ஸோ அந்த இதுல வந்து பாருங்க, இலக்கம் ஒன்றினால் வாய் குறிக்கப்பட்டுள்ளது, ஃபார்மட் பெயிண்டர் உள்ளாக மேற்கொள்ளக்கூடிய பொருத்தமான விடையை தெரிவு செய்ய பார்த்தோம். எஸ். இலக்கம் 2னால் வாய் குறிக்கப்பட வேண்டியது பொருத்தமான பெயர் என்னன்னு கேட்குறாங்க. இந்த 2க்கான பெயர் என்னது? இந்த இந்த இதுக்கான பெயர் என்ன? டெக்ஸ் எஃபெக்டா என்னது அது? டெக்ஸ்ட் எஃபெக்டர்ஸ். அது குரூப்ல என்ன கதை போகுது, ஆசிரியருக்கு என்னடா செஞ்சீங்க? ஓகே, முதலாவது விடனா? முதலாவது விட. ரைட். அடுத்தது பாருங்க, சார் 16வது தானே? 14வதுக்கு வந்து என்ன சார் வரும்? பாஸ். இதுக்கு வந்து தரப்பட்ட 3 விடைகளும் பொருத்தமற்றது. சார் 16வது பாருங்க, E2வில் தட்டச்சு செய்ய வேண்டியது என்னது? E2ல எது இ? இந்த இதுதான் இ ஏனா? E2ல பாருங்க. E2ல என்ன செய்யணும்? E2க்கு என்ன வேணும்? நமக்கு டோட்டல் காணணும். எதுல இருந்து? B2ல இருந்து D2 வரைக்கும் டோட்டல் காணணும். ஸோ ஈக்குவல் சம் B2 டு D2. பாருங்க, இந்த ஆன்சர் பில, இந்த ஆன்சர் கமா வந்திருக்கனால பில, டோட்டல்னு வந்திருக்கதால பில. என்ன? அடுத்த கேள்வி பாருங்க. G6ல் தட்டச்சு செய்யப்பட வேண்டிய சூத்திரம் யாது? G6ல ஆறாவது G6 எது? G6 இந்த ஸ்னேகான்னு இருக்கு உங்களுக்குனா, G6 இந்த இந்த இடத்துல என்ன வேணும்? ஸோ இவங்களுக்கு ரேங்க் காணணுமா இருந்தா ஈக்குவல் ரேங்க் என்ன விட? 17வதுக்கு என்ன விடன்னு சொல்லுங்க எனக்கு, சரியான விடு. முதலாவது. முதலாவது விட. ஏன் முதலாவது? இது வந்து கிரேட்டர் தென் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல ரேங்க் காண்றதுக்கு கிரேட்டர் தென் லெஸ் தென் தேவைப்படாதே. செகண்டாவது. ரெண்டாவது விட வரும், செகண்ட் ஆன்சர் வரும். 18வது பாருங்க, சராசரி 55ஐ விட அதிகமாக பெறப்பட்டால் மாத்திரம் பாஸ். 55ஐ விட அதிகமாக, ஸோ 55 எடுத்திருக்கணும் கட்டாயமா, இருந்தாலும் பாஸ் தான். அதை விட அதிகமாக இருந்தாலும் பாஸ் தான். ஸோ அப்போ H2ல வர வேண்டியது இஃப் கண்டிஷனில் என்ன வரணும்? அப்போ இந்த 18வதுக்கு என்ன விட வரும்? ஹஸ்னி எடுங்க, ஐஜின் எடுங்க. இல்லைங்கல்ல, 18க்கு எத்தனையாவது விட? செகண்ட் ஆன்சர். அதுவும் செகண்ட் ஆன்சர் தான் வரும். ஏன் மற்றதெல்லாம் ஏன் வராது? பாருங்க, இந்த லெஸ் தென் கிரேட்டர் தென் வந்து சரியா போடுபட்டிருக்கணும். ஏன்னா 55 விட அதிகமா இருக்கணும். 55 சிறிது, கொட்டேஷன் மார்க்குள்ள பாஸ் ஃபெயில் இருக்கணும், இல்லைன்னா ஆன்சர் கிடைக்காது. ஸோ இது முதலாவது என்னது? பிழையாச்சு. 50ஐ விடன்னு போட்டுட்டாங்க, ஸோ அதனால பிழை. மற்றதெல்லாம் வந்து என்னது? இதுக்குள்ள கொட்டேஷன் மார்க் வரல, இதுக்குள்ள என்ன நடந்துச்சு? இந்த இந்த சிம்போல் மாறுபட்டிருக்கு. ஓகே தானே? ரைட், பார்ட் 2 18 பார்ப்போம். திரும்ப செய்றீங்களா? இல்லைங்கல்ல, 18 திரும்ப வேணப்படுத்துறீங்களா? 18வது பாஸ் பெயில் தானே?
இப்போ பாருங்க கவனிங்க, இவரோட ரேங்கையும் சொல்லி தந்துட்டு பாஸ் ஃபெயிலையும் சொல்லி தரேன், சரியா? இப்படி இருக்குது. ஸோ இல்லை, ரேங்கை பார்க்குறோம். ஈக்குவல் ரேங்க்னு டைப் பண்ணுறோம், ப்ரெக்கெட் ஓப்பன் பண்ணிட்டோம், இவரோட மார்க்ஸ் கமா இவர் வரைக்கும் ப்ரெக்கெட் க்ளோஸ். அதாவது இவரோட மார்க்ஸை மற்றவங்களோட ஒப்பிட போகிறோம். மற்றவங்களோட ஒப்பிடக்குள்ள இவங்களோட மார்க்ஸை பார்க்கக்குள்ள இவரோட மார்க்ஸ் திரும்ப ஒப்பிடப்படணும், திரும்ப திரும்ப ரிட்டர்ன் வரணும். ஸோ அதனால் அந்த செல் எல்லாத்துக்குமே நம்ம டாலர் சிம்போல் போடுவோம். இந்த படிப்பிச்ச வீடியோஸை பார்த்தீங்களா இருந்தால் அதில் தெளிவாக படிப்பிச்சிருப்பேன். டாலர் சிம்போல் போடுவோம். உன்னை கிளாஸஸ் வீடியோஸை பாருங்கள். இப்போ பாருங்க, ரேங்க் வந்துருச்சு. இப்போ இதை சேஞ்ச் பண்ணுவோமா இருந்தா இதோ மாறுபடும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்? பாஸோ ஃபெயில். இல்லை வந்து நம்ம 50 மார்க்ஸை விட அதிகமாக இருந்தால் பாஸ். ஈக்குவல் இஃப் கண்டிஷன் பிரேக்கெட் ஓப்பன், இந்த மார்க்ஸ் என்னவா இருக்கணும்? ஈக்குவல் 55 இருந்தால் பாஸ். இன்வெர்டர் கமாக்குள்ள பாஸ். இல்லைன்னா ஃபெயில். கமா போடணும் இல்லைண்டா. இன்வெர்டர் கமா பிரேக்கெட் க்ளோஸ். இதோ உங்களோட மார்க்ஸ் ஃபெயில். பாருங்க, யார் பாஸ் யார் ஃபெயில் வந்துருச்சு. 59 65 பாஸ், 65 பாஸ், 54 ஃபெயில். இது 55 இருந்தால் பாஸ் பண்ணிடுவாங்க. இவங்க 30 இருந்தால் ஃபெயில் பண்ணிடுவாங்க. இது ஓகே? சரிதானே? இப்போ ரைட், பார்ட் 2ல முதலாவது கேள்வியை பார்ப்போம். திக்வா புயல் கடலில் உருவாகி கடும் காற்று மழையும் கொண்டு கரையை அடைந்தது. மழையெல்லாம் பெஞ்சு, ஓகே. இதனால் வெள்ளப்பெருக்கு, உயிர் சேதம் என மக்கள் பாதிக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட மக்களின் பாதிக்கப்பட்ட மக்களின் அப்படி வரணும். அது முழு தொகை பின்னர் தொலைக்காட்சி செய்திகள் மூலம் அறிவிக்கப்பட்டதுடன் அவர்களுக்கான இழப்பீடும் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. மேற்கூறி கூறப்பட்ட விடயத்துக்கு தகவல் மற்றும் 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 இல்லை மற்றும் ஒரு வெளியீட்டினை தருக. அல்ல, கேள்வியை மாத்திக்கங்க. தகவல் மற்றும் வெளியீட்டு சாதனம் ஒன்று. என்ன தகவல்? இதை நீங்க எழுதியிருக்கணும். பாதிக்கப்பட்ட மக்களின் முழு தொகை, அதுதான் தகவல். வெளியிடப்பட்டது எப்படி? தொலைக்காட்சி. பாதிக்கப்பட்ட மக்கள்னு வராதா சார்? கட்டாயம் முழு தொகை இருக்கணும். பாதிக்கப்பட்ட மக்கள்ங்கிறது வந்து ஒரு தகவல் இல்லை. எத்தனை பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னு சொல்றது தான் தகவல். இல்லை, ஒவ்வொன்றுக்கு 2 மார்க்ஸ் வரும். ரெண்டும் எழுதியிருந்தீங்கன்னா 2 மார்க்ஸ். அடுத்த கேள்வி பாருங்க. கணனி துறைகளில் வெளியிடா வந்து தொலைக்காட்சியை தான் சொல்லலாம் நினைக்கல. அல்ல, நம்ம டிஸ்பிளே பார்க்கலாம் தானே. கணினி துறைகள் பயன்பாட்டில் PS2 துறை மற்றும் USB துறைகளுக்கு இடையிலான இரு வித்தியாசங்களை தருக. PS2 போர்ட்னு சொன்னா என்னன்னா, நம்மள கனெக்ட் பண்ணிட்டு கம்ப்யூட்டர்ல வேலை செய்யற டைம்ல சப்போஸ் நாம அதை தவறுதலா கலட்டிட்டமா இருந்தா கம்ப்யூட்டர் திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணினா தான் வேலை செய்யும். திரும்ப நம்ம கனெக்ட் பண்ண வேலை செய்யாது. யூஎஸ்பி அப்படி இல்லை, ஃப்ளக் அண்ட் ப்ளே. ஃப்ளக் பண்ணனோனையே ப்ளே ஆகும். PS2 வந்து யூஎஸ்பி வந்து கனெக்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், நிறைய போர்ட் இருக்கும். PS2க்கு அந்த மவுஸ் போர்ட்டில் தான் மவுஸை கனெக்ட் பண்ணணும், கீபோர்ட் போர்ட்டில் தான் கீபோர்டை கனெக்ட் பண்ணணும். ஓகேயா? அடுத்தது 32 பிட்டில் இருக்கிற ஜிபியில் இருக்கிற பிட் எவ்வளோன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு 8 பிட் வந்து ஒரு பைட்டாக இருக்கும். 1024 பைட் வந்து ஒரு கிலோ பைட்டாக இருக்கும்.
1024 கிலோபைட் வந்து ஒரு மெகாபைட்டா இருக்கும். 1024 மெகாபைட் வந்து ஒரு ஜிகாபைட்டா இருக்கும். கேள்வி வந்து ஜிகாபைட் தானே. ஸோ 32 ஜிகாபைட் தானே. ஸோ முதலாவது 32 தர இந்த 1024 முதலாவது போடுங்க. அப்ப எம்பி வந்துடும். 1024 ரெண்டாவது போடுங்க. 1024 கேபியை போடுங்க. என்ன இங்கிட்டு வந்து நிக்கிறேன் ஜூம் செய்கிறேன் இப்ப அங்கிட்டு போ. பாருங்க 2 இருக்குது 8 இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம 2 சொல்லி போடுங்க, பரவாயில்ல. அதாவது 1 GB எவ்வளோ இருக்குங்கிறதுக்காக இந்த 1024 போட்டோம். எம்பியில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்காக அடுத்த 1024 போட்டோம். கேபியில் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கறதுக்காக 1024 போட்டோம். பிட்டுக்கு தானே நமக்கு தேவை. ஸோ எத்தனை பிட்னு கண்டோம். இப்போ பாருங்க 32னா 2னுடைய 5ஆம் அடுக்கு, 1024னா 2னுடைய 10ஆம் அடுக்கு, 1024னா 2னுடைய 10ஆம் அடுக்கு. ஸோ இதுக்கு 5, இதுக்கு ஒரு 10, இதுக்கு ஒரு 10, அடுத்து ஒரு 10 போடணும் வேணா. ஸோ 2னுடைய 10ஆம் அடுக்கு, அடுத்து 8னா 2னுடைய 3ஆம் அடுக்கு. இப்போ அடிகள் சமனாக இந்த பெருக்கப்பட்ட அடுக்குகள் கூட்டுப்படும். ஸோ 2னுடைய 10, 20, 30, 35, 38. பதினஞ்சுக்கு 1, 16க்கு 1, 17க்கு 2, 18க்கு 2. ஓகேயா? இதான் ரெண்டாவது கேள்விக்கான விடையா இருக்கும். ரைட், அடுத்த கேள்வியை பார்ப்போம். மூன்றாவது கேள்விக்கான விட. NOR கேட் தர்க்கவாயின் பயன்பாட்டினை உண்மையற்றவனை இலத்திரனியல் சுற்று என்பனவற்றை தருக. நோ கேட். பாருங்க, நோ கேட் நீங்க வரைவீங்களா இருந்தா இப்படிதான் வரைஞ்சிருக்க போறீங்க. இதுதான் நோ கேட், இதுதான் அதுக்கான உண்மையற்றவனை, அதுக்கான இலத்திரனியல் சுற்று. அப்ப நோ கேட்னு சொல்லக்குள்ள நீங்க இந்த இந்த நோ ஓ கேட் மாதிரிக்குள்ள போட்டு இப்படி ஒரு நொட்டோன்னு போட்டிருப்பீங்க. உண்மையற்றவனை 2 இன்புட் ஒரு அவுட்புட். ஸோ 2 இன்புட் வந்தால் 4 சந்தர்ப்பம் வரும். அப்போ 0 0 0 1 1 0 1 1. இதுக்கான அவுட்புட் வந்து ஓ கேட்டின் ஆப்போசைட் வரும். இதுதான் ஓ கேட் வருக்கான அவுட்புட்டாக இருக்குது. ஸோ அதாண்ட ஆப்போசைட். அப்போ 1 0 0 0. அப்போ இதுக்கான எலக்ட்ரிக் சர்க்கிட்டை வரைகிறப்ப பாருங்க, ரெண்டுமே ஆஃப்ல இருக்கப்ப பல்ப் வந்து வேலை செய்யுது. இதோ ரெண்டுமே ஆஃப்ல இருக்குது. இப்போ பாருங்க பல்ப் வேலை செய்யும், ப்ளஸ் மைனஸ் சரியா போகுது. ஏதாவது ஒன்று ஒன் பண்ணாலும் பல்ப் வந்து என்ன நடக்க போகுது, ஆஃப் ஆக போகுது. ஸோ இதுக்கு கேட் வரைகிறப்ப சிக்கல் படும் ஏன்னா. இப்படி வரையணும். இப்போ பாருங்க, தடை ஒன்று போட்டு வைக்கலாம். இப்போ ஏதாவது ஒன்று ஒன் பண்ணாலுமே சிக்கலாகும். சரியா? இதுதான் இந்த அடுத்த கேள்விக்கான விடையா இருக்க போகுது. ரைட், அடுத்தது பார்ப்போம். பணி செயல் முறைமையின் செயற்பாடுகளுக்கு அமைய பிரயோக மென்பொருள் முறைமை செயற்பாடுகளுக்கு அமைய பிரயோக மென்பொருள் முறைமை மென்பொருள் வன்பொருள் பகுதிகளை பொருத்தமாக குறிப்பிடுக. இதுல முதலாவது வன்பொருள், அடுத்தது மென்பொருள், அடுத்தது பிரயோக மென்பொருள். இதுக்கு ஒவ்வொரு உதாரணம்.
ஸோ ஏ வந்து வன்பொருள்னா கீபோர்ட் மவுஸ் அல்ல ஏதாவது ஒன்று எழுதியிருந்தீங்கன்னா சரி. பி வந்து மென்பொருள்னு சொன்னால் அதில் வந்து முறைமை மென்பொருள் பயன்பாட்டு மென்பொருள் எழுதியிருந்தீங்கன்னா சரி, ஏதாவது ஒன்று. சி வந்து பிரயோக மென்பொருள் இல்லை எம்எஸ் வேர்ட் எக்ஸல் எக்ஸஸ் பவர் பாயிண்ட் ஏதாவது ஒன்று எழுதியிருந்தா சரி. ஓகே.